வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்தியாவில் குறிப்பாக மணிப்பூரில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை பற்றி அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய அறிக்கையில புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க. இந்த அறிக்கை பெரிய அதிர்வு அலைகளை இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்குது. ஆனா வழக்கம் போல நம்மளுடைய பாஜக அரசு, வெளியுறவுத்துறை வெளிநாடுகள்ல இருந்து ஏதாவது கண்டனம் வந்தா உடனே இது ரிப்போர்ட் சரியில்லை, இவங்க சரியா அசஸ் பண்ணல, இவங்களுக்கு நாட்டை பத்தி எதுவுமே தெரியாது, சும்மா போற போக்குல என்னெல்லாமோ சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் நாங்க இம்பார்ட்டண்டா எடுத்துக்க மாட்டோம், இதெல்லாம் நாங்க கவனிக்கிறது இல்ல, நீங்களும் இதை கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே விஷயத்தை தான் இந்த வாட்டியும் பண்ணியிருக்கிறாங்க. வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவுக்கு சரியான புரிதல் இல்ல, இங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல, அதனால இந்த ரிப்போர்ட் ரொம்ப பாரபட்சமாக இருக்கு, அதனால இதுக்கு பெருசா வேல்யூ கிடையாது, நாங்க இதை கடந்து போறோம், அந்த மாதிரி நீங்களும் இதை கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த அறிக்கையில அப்படி என்னதான் சொல்லி இருக்கு? ஏன் இந்திய அரசாங்கம் ஒரு பாரபட்சமான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுது? உண்மையிலே அமெரிக்கா சொன்ன விஷயங்கள் உண்மையா இல்லையா அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வருஷம் யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித உரிமை சம்பந்தமான சட்டங்கள் அமல்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு ஆண்டறிக்கை வருஷம் அவங்க வெளியிடுவாங்கல்ல. அதுல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள்லாம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்களா, அமல்ல இருக்கா, மனித உரிமை பாதுகாக்கப்படுகிறதா இல்ல மீறப்படுகிறதா அப்படிங்கிற விஷயத்த அவங்க வருஷம் ஆண்டறிக்கையா கொடுப்பாங்க. அப்படி போன வருஷம் ரிலீஸ் பண்ண ஆண்டறிக்கையில பாத்தீங்கன்னா பல திடுக்கிடும் விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா மணிப்பூர்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை ஹைலைட் பண்ணி அந்த ஆண்டறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த மே 3, 2023 தொடங்கி கிட்டத்தட்ட நவம்பர் 15, 2023 வரைக்கும் 6 மாத காலம் கடுமையான எத்னிக் வயலன்ஸ் அங்க நடந்திருக்கு மணிப்பூர்ல. அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான மெய்தேய்க்கும் சிறுபான்மை சமூகமான குக்கிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில கிட்டத்தட்ட 175 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்த 6 மாத காலகட்டத்துல 60,000 பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இருப்பிடங்கள்ல இருந்து. ரிலீஃப் கேம்ப்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 450க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் இடிச்சு தரமட்டமாக்கப்பட்டிருக்குது. எத்தனையோ வீடு வாசல்களை இழந்துட்டு மக்கள் தெருவில் நிக்கிறாங்க. தொடர்ந்து மனித உரிமை மீறல்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டபுள் என்ஜின் சர்க்கார் மத்தியிலும் மாநிலத்திலும் அங்க பாஜக அரசு தான் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் இந்த வயலன்ஸை, இந்த எத்னிக் கிளாஷஸை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் சீரியஸா எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி வயலன்ஸ்ல ஈடுபடக்கூடியவங்களை, குற்றவாளிகளை கட்டுப்படுத்தவோ இல்ல கைது பண்ணவோ நடவடிக்கை எடுக்கவோ இந்திய அரசாங்கம் எந்த முயற்சியுமே எடுக்கல. மாறாக சிறுபான்மையிற்கு எதிரான இது போன்ற வன்கொடுமைகளை, வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவதில் இந்த சமூக விரோத சக்திகளுக்கு ஆதரவாக இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. தொடர்ந்து வெறுப்பை இவங்களே ப்ராபகேட் பண்றாங்க அப்படின்னு இந்திய அரசாங்கத்து மேல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கத்துடைய அவலங்களை எதிர்த்து யாராவது பேசினாலோ இல்ல யாராவது பத்திரிகையாளர் செய்தி வெளியிட்டாலோ அவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடக்கக்கூடிய விஷயங்களையும் மென்ஷன் பண்ணி, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்ல, அமைதியா போராட்டம் பண்றது கூட இந்த அரசாங்கம் அவங்களை அனுமதிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மக்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒன்னும் உப்பு சப்பே இல்லாத ஒரு கேஸ போட்டு ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணி சிறைக்கு அனுப்ப முயற்சி பண்ணதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இந்த அறிக்கை தான் ஒரு பெரிய அதிர்ச்சியை உலக அளவில் ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவில் எந்த அளவுக்கு மனித உரிமைகள் மீறப்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உலக நாடுகள் கண்டனங்கள் தெரிவிச்சாலும் ரொம்ப மேலோட்டமா, ரொம்ப நான் கமிட்டலா
ஒரு 2 அடி தள்ளி நின்னுதான் அவங்க வந்து கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் கிளீனா புட்டு புட்டு வைக்குது. எந்த அளவுக்கு மனித உரிமைகள் மீறப்படுகிறது இந்தியாவில். அதை இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது. இன்ஃபாக்ட் தொண போகுது அப்படிங்கிற விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பேசக்கூடிய அந்த செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் சொல்றாரு, இவங்களுக்கு சரியான புரிதல் இல்ல. இந்தியாவுல என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால பாரபட்சமா இப்படி ஒரு ரிப்போர்ட்ட தயார் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இந்த ரிப்போர்ட்ட கடந்து போவோம். நீங்களும் கடந்து போயிடுங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. அப்ப எப்படி இருக்கு பாருங்க. பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உலக நாடுகள்லாம் வேடிக்கை பார்க்குது. ஒரு அறிக்கை மூலமா அவர்களுடைய கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு பூசி முழுக முயற்சி பண்ணுது வெளியுறவுத்துறை. ஒரு பக்கம் தேசபக்தி பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தைரியமோ திராணியோ இல்லாத கூட்டம் இந்த சங்கி கூட்டம். அதே மாதிரிதான் ஒரு பக்கம் ராமர் பக்தியை பத்தி பேசுவாங்க. ஆனா அடுத்தவர்களுடைய மதத்தையோ அவங்களுடைய கலாச்சாரத்தையோ மதிக்கணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத கூட்டம் இந்த சங்கி கூட்டம். இன்னமும் மணிப்பூர்ல பிரச்சனை ஓஞ்ச பாடு இல்லை. இப்ப தேர்தல் நடக்கும்போது எவ்வளவு வன்முறை நடக்குது நம்ம பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். வெளிப்படையா போய் மிரட்டுறாங்க. பாஜக ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், காங்கிரஸ்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு போலீஸ்காரங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் பொங்கி எழுறாங்க. ஓட்டு அடிக்க வேண்டியது எங்க உரிமை, அதை தடுக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சில வாக்குச்சாவடிக்குள்ள இந்த அரம்பை தெங்கோல் அப்படிங்கிற மேத்தே அமைப்பு செப்பரேட்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் பூந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எல்லாம் போட்டு எரிக்கிறான், உடைக்கிறான். ஏன்? ஏன்னா பாஜகவுக்கு எதிராக அங்க வந்து மக்களுடைய சென்டிமெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. மணிப்பூர்லயும் சரி, ஜம்மு காஷ்மீர்லயும் சரி, எத்தனை நாள் இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்கு? அங்க உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது நாட்டில் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தானே. நேத்து பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, வாட்ஸ்அப் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறான். இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கூடாது. வாட்ஸ்அப்ல கடைக்கோடி சிட்டிசன் ஆஃப் இந்தியா யாருக்கு என்ன மெசேஜ் அனுப்புறான், என்ன போட்டோ அனுப்புறான், என்ன தகவல் பரிமாறிக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க பார்க்கணும், எங்களுக்கு தெரியணும். எப்ப வேணாலும் யாரோட போனை வேணாலும் நாங்க ஆக்சஸ் பண்ணி அவங்களோட கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட போன்ல இருக்க விஷயங்கள்லாம் நாங்க வந்து வேவு பார்க்கணும், எட்டி பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு வாட்ஸ்அப் என்ன சொல்லியிருக்கிறான்னா கோர்ட்ல, அடிப்படை மனித உரிமையை மீறணும்னு நினைக்கிறீங்க, அவங்க பிரைவசியை நீங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எங்களை நீங்க ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க வாட்ஸ்அப்பை டிஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்தியாவை விட்டே நாங்க வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் வாட்ஸ்அப். அப்ப எந்த அளவுக்கு ஒரு தனி மனிதனின் உரிமைகளில் இந்த அரசாங்கம் தலையிடுது அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. உங்க பிரைவசி உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட், உங்களுடைய மதம் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட், உங்களுடைய செக்யூரிட்டி உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட். இது மூணுத்தையும் பாதுகாக்க வேண்டியதான் ஒன்றிய அரசோட கடமை. ஆனா வேலையே பயிர மேயிற கதையா ஒன்றிய அரசே இது எல்லாத்தையும் வயலேட் பண்ணுது. இன்னைக்கு எல்லா நாடுகளுக்கும் தெரிங்கிற அளவுக்கு யுஎஸ் அதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இனி வரும் நாட்களில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.